Hi friends, my life food Tamil channel வந்து நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு வாழைக்காய் சென்னாகுனி பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு வாழைக்காவை இந்த மாதிரி பொடி பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 வெங்காயம், 2 தக்காளி, சிறிதளவு கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 5-6 பல்லு பூண்டு எடுத்து வச்சிருக்கேன். இது சென்னாகுனி கருவாடு. இது வந்து லைட்டா கடாயில போட்டு வறுத்து தண்ணியில கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். இப்போ சென்னாகுனி வாழைக்காய் செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சீரகம், கடுகு போடணும். கடுகு பொரிஞ்சிச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம். பூண்டும் போட்டுடலாம். தக்காளியும் போட்டுக்கலாம். இது வெந்துடும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது நம்ம வாழைக்காவும் போட்டுடலாம். கொஞ்சம் லைட்டாக வதங்கணும். இப்போ வாழைக்காய் வதங்கிடுச்சு. அப்படியே சென்னாகுனியை நானே வறுத்து தண்ணியில் போட்டு அலசி வச்சுருக்கேன். மண் இல்லாமல் கிடைக்கும், கேட்டு வாங்கிக்கோங்க. லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இதே நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாம். உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள்தூள் எல்லாம் போட்டுக்கலாம். சும்மா கலந்து விடணும், அவ்வளோதான். அதுலேயே ஒரு கப் தண்ணி வச்சுக்கலாம். வாழைக்காய் வேகணும், அது கூட சேர்ந்து சென்னாகுனியும் வெந்துடும். தண்ணி ஊற்றியாச்சு. அப்படியே மூடி போட்டு ஒரு 5-6 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. 6 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். வாழைக்காய் வெந்துடுச்சு. கொஞ்சம் தண்ணி இருக்குது. தண்ணி சுண்டோன்னா அப்படியே ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணி சுண்டிடும். ஒரு 2 நிமிஷத்தில் அவ்வளோதான், இது ரெடி ஆகிடும். இது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், வேறு பாத்திரத்தில் வச்சுக்கலாம். சூடான சுவையான வாழைக்காய் சென்னாகுனி பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம். வெறும் சாதத்துலேயே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். பழைய சாதத்துக்கும் வச்சுட்டு சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.